ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த எக்ஸாமினர் ரீடர் பலிபோடைய முடிவுகள் என்னாச்சு, ஓஏ மற்றும் மசாட்சியோடைய புதிய அப்டேட் என்னாச்சுங்க. ஸோ மீண்டும் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோங்க. நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை உயர்நீதிமன்றம் எம்எஸ்சி எக்ஸாம் பத்தின அப்டேட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாமினர் ரீடர் பலி போன்ற பணியிடங்கள் அந்தந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா கால் லெட்டர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த பணியிடங்கள் சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி மற்ற பணியிடங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமோடைய பலி மற்றும் பணியிடங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்குங்க. ஸோ எந்த மாவட்டத்துல வந்திருக்கு அப்படின்றத முதல்ல நாம இப்ப பார்த்தலாம். ஏன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா கால் லெட்டர் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ அவங்க எத்தனாம் தேதி வர சொல்லி இருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். இந்த 12/5/2025 இந்த நாட்கள்ல வர சொல்லி இருக்காங்க. சோ உங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு கால் லெட்டர்ல கூப்பிடுவாங்க. இது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலான அப்டேட் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய இணையதளத்தின் மூலமாக உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இதுதாங்க இப்ப இந்த கால் லெட்டர்ல சில முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்க எந்த மாவட்டத்துல நீதிமன்றத்துல வர சொல்லி இருக்காங்களோ அந்த நீதிமன்றத்துல நீங்க போய் அணுகிற மாதிரி இருக்கும். அங்கே பேசிக் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பேசிக் கேட்பாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அங்கேயே நடக்கும். ஸோ தேவையான ஆவணங்கள் அங்க நீங்க கொண்டு போயிட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்களே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கால் லெட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்ற தகவலையும் தற்சமயம் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த பிடபிள்யூடி, பிஎஸ்பிஎம், டிடபிள்யூ முன்னாள் படை வீரர்கள் ஆன்லைன்ல விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட முன்னுரிமை ஏதேனும் இருந்தால் தமிழ்நாடு மாவட்ட நலத்துறையில் நீதித்துறையில் நகல் எடுப்பு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்ற வேட்பாளர்கள் 7/5/2025 புதன்கிழமை காலை 6 மணி முதல் 10/5/2025 சனிக்கிழமை காலை 5 மணி வரை கால நீட்டிப்பு எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ 116 முதல் எண்கள் அந்த தேதியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 24, 28 நாள்ல இருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் அது நடத்துறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நேரடியான நேர்காணல்ல கலந்துக்கலாங்க. சில பிழை திருத்தங்கள் எல்லாமே சில மாற்றங்கள் எல்லாமே தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், மசாட்சி போன்ற பணியிடங்களுக்கு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றதை நம்ம இப்ப பார்த்துட்டோம். ஸோ சில டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி அமைத்திருக்காங்க. ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ரிக்வயர்மெண்ட்ல அந்த உங்களுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே எப்ப போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே 20க்குள்ளார, மே 30ஆம் தேதிக்குள்ளார மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய போஸ்டிங் அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்றத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.